ஹலோ காய்ஸ், இது உங்கள் லெவல் எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எவன்லி மார்ஷல் கார்டுங்கிற மனோல எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே குதிரைக்கு முன்னாடி 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்க தான் காட்டுறாங்க. அதுல இருந்து ஒருத்தனும் இந்த இடத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குதிரைங்க ஃபுல்லா இருந்துச்சு, இவன் தான் யூனியன் மாஸ்டர், இவனை நம்ம மாஸ்டர்னே கூப்பிட்டுக்கோம். கூட இருந்தவனும் இதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது. அதுக்கு யூனியன் மாஸ்டரும் எங்கள்கிட்ட இருந்த இப்ப சிறந்த 100 குதிரைகளை இப்ப நம்ம தொலைச்சிட்டு இருக்கோம், அதுல எங்களுக்கு எவ்வளவு நஷ்டமாச்சுன்னு தெரியுமா? இதை நினைச்சு அந்த கிரேட் ஃபேமிலி சந்தோஷமா இருக்காங்கன்னு நீ சொல்றியா? அந்த கிரேட் ஃபேமிலி அவங்கள்ட்ட இருக்கிற கிரேட்டான வாரியர் அனுப்புறான்னு சொல்றாங்க, அது மூலயமா எல்லாத்தையும் மீட்டுலாம். அதுக்கு யூனியன் மாஸ்டரும் இது கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும். என்ன சொல்றீங்க? இப்ப என்ன அவங்க தாமதமா வராங்களா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா செகண்ட் லாடியும் டிராகன் குரூப்பையும் அனுப்பி வைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அந்த 9N பிளாக்கேஜ் கொண்ட செகண்ட் லாடி அனுப்பி வைக்கிறாங்க, அவனால நகர கூட முடியாதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதோட அந்த டிராகன் குரூப் அவங்க வந்தாலே பிரச்சனை தான் நடக்கும் அப்படின்னு வேற சொன்னாங்க. இது ஒரு மோசமான காம்பினேஷன் தான், ஆனா இது கிரேட் ஃபேமிலி தான் முடிவு பண்ணியிருக்காங்க, அதனால இதை பத்தி பேச நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்ல. யூனியன் மாஸ்டர் அப்படின்னு ஒருத்தன் கத்திட்டு ஓடியாந்து நாகூன் ஃபேமிலி சேர்ந்த வாரியர் கிராமத்தை ரீச் பண்ணிட்டாங்க நான் கேள்விப்பட்டேன். நீங்க எதை பத்தி பேசுறீங்க? அவங்க 2 நாளைக்கு முன்னாடி தான் அங்கேட்டே கிளம்புனாங்க, அதுக்குள்ள அவங்க வந்துட்டாங்களா? ஆனா அங்கேட்டு இங்க வர குறைஞ்சபட்சம் 6 நாளாவது ஆகுமே. அந்த சீன் அதோட கட் பண்ணி இங்க ஹீரோக்காக எல்லாம் வெயிட் பண்றதா காட்டுறாங்க. அந்த நேரத்துல அங்க இருந்த ஒருத்தனும் அங்க பாருங்க எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு காட்டுறான். அங்க பார்த்தா டிராகன் குரூப்பை சேர்ந்த எல்லாரும் ஏதோ ஒரு மூட்டையை தூக்கிட்டு வராங்க. ஓ மை காட், நான் பாக்குறது உண்மைதானா அப்படின்னு பாக்குறான் வாயை பொழந்து. வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு நாக்கு தள்ள தள்ள மூச்சு வாங்கிட்டு இருக்கானோ. அதை பார்த்த யூனியன் லீடரும் இவங்க என்ன வர வழி ஃபுல்லாவே ஓடி வந்தாங்களா இப்படி மூச்சு வாங்குறாங்க அப்படின்னு சொல்றப்பயே பயங்கரமா ஒரு சத்தம். என்ன சத்தம்னு பார்த்தா நம்ம கேப்டன் செகண்ட் லார்டு வந்துட்டாரு அப்படின்னு கத்துறான். அதை கேட்ட எல்லாரும் ஆளுக்கு கையில எல்லாம் விளக்க மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த இடத்த நம்ம சுத்தம் பண்ணணும் அப்படின்னு கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறானோ. அதுல வந்த புழுதியில எல்லாம் இருமையிட்டு இவங்க இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்குறான். அந்த நேரத்துல தான் ஹீரோ அந்த குதிரை வண்டி வந்து நிக்குது. அந்த வண்டியில சிவப்பு கம்பளம் விரிச்சு ஹீரோ வரவேற்கிறாங்க. ஆனா ஹீரோவை பார்த்தா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு கொட்டாய் விட்டுக்கிட்டே வரான். ஹீரோ வந்து பார்த்த மத்தவங்களும் இந்த பயணம் போது நீங்க கடினமா உழைச்சதுக்கு நன்றி அப்படின்னு கத்துறானுவோ. நான் உண்மையிலேயே கடினமா தான் உழைச்சிருக்கேன், இந்த டிராவலிங் வேற ரொம்ப டயர்டா இருந்தது. ஹீரோ அவங்கள பார்த்து இந்த பயிற்சி என்ன உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்ததா? இந்த ட்ரைனிங் கஷ்டமா இருந்தாலும் அது எங்களுக்கு நல்லா இருந்தது, அதனால அதுக்கு நன்றி அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். அதை கேட்ட ஹீரோவும் நீங்க சொல்ற மாதிரி நான் ஒன்றும் நினைக்கல, ஏன்னா தூரம் ரொம்பவே கம்மியா இருந்தது, அடுத்த தடவை வேற எங்கேயாவது தூரமான இடத்துக்கு போவோம் அப்படிங்கிறான். அதை கேட்ட மத்தவங்களும் அதுக்கு பதிலாக எங்க கத்தியால குத்திருங்க அப்படின்னு நினைக்கிறானோ. அந்த நேரத்துல அங்க வந்த யூனியன் மாஸ்டரும் எங்க யூனியன் சார்பா செகண்ட் லார்டுக்கு எங்க மரியாதையை செலுத்துறோம். இல்ல இதெல்லாம் வேணாம், நம்மளுக்கு இடையில ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுக்கு, நம்ம நார்மலாவே பேசும். செகண்ட் லார்டு உங்களை பார்த்ததே எனக்கு ஒரு ஆனர், நான் எவன் இடத்துக்குலாம் சேர்ந்தவன். ஹீரோ அவனை பார்த்து யார் இவன் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவனும் எங்களுக்கு இக்கட்டான நேரத்துல எர்த்தன் எவன் கிளான் தான் ஹெல்ப் பண்ணுச்சு, அதோட இவன் தான் அந்த கிளானோட லீடரு. பேண்டிட்டை தோக்கடிக்க நாங்க உதவி பண்ணா அவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு, அதோட ஜான்வால இருக்கிற நெய்பருக்கு ஹெல்ப் பண்றது எங்க கடமை தானே. இவன் மட்டும் எங்க கூட வந்தானா என்னால இவங்களை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். என்னால என்னதான் அதிகமா செய்ய முடியாம இருந்தாலும் என்னால முடிஞ்ச வரைக்கும் எங்க எங்களாடுக்கு நான் செய்வேன். அப்படி பேசினதும் அவன் ஹீரோ கண்டுக்காம சரி எனக்கு ரொம்ப பசிக்குது, டின்னர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறான். அவனு ஹீரோ அப்படி பண்ணதை பார்த்து இவன் என்ன வேணும்னே பார்க்காம தவிர்க்கிறான் அப்படின்னு பாக்குறான். உங்க திறமைக்கு ஏத்த மாதிரி நாங்க உணவுலாம் சமைச்சு வச்சிருக்கோம், இந்த பக்கம் வாங்க அப்படின்னு ஹீரோ அழைச்சிட்டு போறான். அந்த நேரத்துல இன்னொருத்தனும் உங்க வாரியருக்கும் சேர்த்து தான் சமைச்சிருக்கோம், அவங்களையும் கூட அழைச்சிட்டு போங்க. அதுக்கு ஹீரோவும் நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி எல்லாரும் வார்ம் அப் பண்ணணும்னு தெரியுமா தெரியாதா? அதுக்கு அவங்களும் ஆமா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா எல்லாரும் அவங்கவுங்க இரும்பு குண்டை எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறானுவோ. அவங்கள பார்த்த ஹீரோவும் சுத்தி 10 லேப் வரணும் என்ன ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறானுவோ. அதுக்கு அவனும் தெரியும் அப்படின்னு அழுதுகிட்டே ஓடுறானுவோ. அதுல வேற ஒருத்தன் பசிக்குதுன்ட்டு ஓடுறான். அதை சீன் அதோட கட் பண்ணி நைட் என்ன நடக்குதான் காட்டுறாங்க. நீங்க ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கீங்க, எவ்வளவு மீட் இருக்கு, கோழி பன்னி மாடு ஆடு எல்லாமே இருக்கு. அந்த நேரத்துல அங்க வந்து 3 பேருமே ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா ஈர எல்லாத்தையும் அள்ளி தின்னுட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவன் கேரக்டரும் எங்களா உங்க மரியாதையை நீங்க காப்பாத்தீங்க, நீங்க இப்படி சாப்பிட்டீங்கன்னா ஏதோ நீங்க ரொம்ப நாள் ஒழுங்கான சாப்பாடு சாப்பிடலன்னு நினைச்சுப்பாங்க. நீன நான் இந்த மீட்டை திங்கிற போது அப்படி நினைப்பாங்க நீ நினைக்கிறியா அப்படின்னு துப்பிக்கிட்டே பேசுறான். ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க, நம்ம ஃபேமிலி ரொம்ப காசு கம்மியா இருக்கு அப்படின்னு மூஞ்சை தொடச்சிக்கிட்டே சொல்றா. அந்த நேரத்துல இன்னொருத்தன வந்து இங்க நிறைய மீட் இருக்கு, நீங்க வேணுங்கிற அளவு சாப்பிடலாம், அதோட சாப்பிடும் போது இதையும் சேர்த்து குடிங்க அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறான். அதை குடிச்சுக்கிட்டு இது ரொம்பவே நல்லா இருக்கு, நான் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த நேரத்துல அந்த லீடரும் வந்து எங்களா நம்ம எப்போ போய் பேண்டிட்ட பிடிக்க போறோம், நம்ம வேணும்னா டைம் வேஸ்ட் பண்ணாம நாளைக்கே போய் பிடிக்கலாமா, அப்படிலாம் செய்ய வேணாம், ஒரு நல்ல பிளானா போட்டு அதுக்கப்புறம் அட்டாக் பண்றதுக்காக கொஞ்ச நாள் இங்கேயே தங்கியிருக்கலான் இருக்கேன். அதுக்கு அவனும் இவன் இப்ப இப்படி பேசிட்டு இருக்கான், ஒருவேளை இங்க பெருமை பேசதான் வந்திருப்பானோ அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க இடத்துல அந்த மாஸ்க் போட்டுருக்கணும் தான் கட்டுறாங்க. அவன் கத்தியை ஷேர் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல பின்னாடி ஒருத்தன் வந்து அவங்க யூனியன் வந்துட்டாங்கன்னு மெசேஜ் வந்தது. சரி உங்களுக்காக பெயிட் வச்சு வெயிட் பண்ணலாம், நான் அவனை பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் செகண்ட் லார்டு. அதோட கட் பண்ணி யூனியன் லீடர் என்ன பண்றேன்னு தான் கட்டுறாங்க. அங்க வந்த ஒருத்தனும் அவங்க என்ன இன்னுமா இருக்காங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு லீடரும் ஆமா அவங்க இன்னுமே இருக்காங்க, அந்த முட்டாள்களை
அப்படின்னு வெறியாகிறான். அந்த நேரத்தில் ஹீரோ என்ன பண்ணுறான்னு தான் காட்டுறாங்க. இது நல்லாவே இல்லை. சரி அடுத்தது யாரு? இந்த நேரத்தில் நான் ட்ரிங்க் பண்ண உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரிங்காக ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கான். லார்டு, இதில் நான் 7 வேற ஆல்கஹால் சேர்த்துருக்கேன், இப்போ சாப்பிட்டு பாருங்க. அப்படி எல்லாத்தையும் அதை கலந்து ஒரு இதில் ஊற்றி ஹீரோட்ட கொடுக்குறான். அதை குடிச்ச ஹீரோவும் நீ பாஸ் ஆகிட்ட. அதுக்கு அவனும் ஓகே நான் இன்னும் இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் லார்டு அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் மற்றவங்களும் நான் 8 வகையான ஆல்கஹால் கலக்குவேன், நான் 9 கலக்குவேன் அப்படிங்கிறான். அதை கேட்ட ஹீரோவும் முட்டாள்களா இப்போதான் உன்னோட மிக்ஸ் ஆல்கஹால் ஃப்ளேவரே டேஸ்ட் பண்ணி பார்க்குறான் பிறகு. அந்த நேரத்தில் அங்கே வந்து எவன் இடத்துல லீடரும் செம்ம கோவத்தில் நிற்கிறாரு. ஹீரோவும் அவனை பார்த்து கிளான் லீடர் வாங்க சேர்ந்து குடிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றான். அதெல்லாம் நீங்கள் உங்களோடய வச்சு எங்க வாங்க இப்போ போய் கொஞ்சம் தனியாக பேசலாம். தனியாக வந்ததும் ஹீரோவை பார்த்து நீங்கள் எத்தனை நாள் தான் பிளான் பண்ணிகிட்டே இருப்பீங்க, எப்போ தான் போகிறது? இன்னைக்கு வேணாம், இன்னைக்கு ரொம்ப குளிர் அதிகமாக இருக்குது. நாளைக்கா? சரி நாளைக்கு அது போகலாமா? ஆனால் எனக்கு குளிரே பிடிக்காது அப்படின்னு ஹீரோ சொன்னதை கேட்டு அவனும் இவனுக்கு இப்போ என்னதான் பிரச்சனை அப்படின்னு யோசிச்சு பார்க்குறான். இப்படி சும்மா வேற இதெல்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் உண்மையாக போகாததுக்கு காரணம் சொல்லுங்கள். நான் தான் ஏற்கனவே சொன்னேன் குளிர் பிடிக்காது அதனால தான். என்ன அது மட்டும்தான் ரீசனா? அப்புறம் என்ன அப்புறம் சீக்கிரமா சொல்லு. அந்த பேண்டிட்டை தோக்கடிக்கிறது மூலமா எனக்கு எந்த பயனுமே இல்லை, அதனால தான் நான் பண்ணல. என்னது எந்த பெனிஃபிட்டும் இல்லைங்கிறனால தான் பண்ணாமல் இருக்கீங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் கிளானை சேர்ந்த செகண்ட் லார்ட் இப்படி பண்ணுறது நீங்கள் நினைக்கிறீங்களா? என்னை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நான் இங்கே கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் பொறுமையாக போகலான்னு நான் யோசித்தேன். நான் பார்க்க எனக்கு குண்ட மாதிரி இருக்கடா. சரி நான் அதை உனக்கு கொடுக்குறேன். அதுக்கு ஹீரோவும் என்ன உண்மையிலே கொடுக்குறீங்களா? ஆமாம் அந்த பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காட்டுறாங்க. நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டீங்களா? இந்த வெளியிலேட்டு வர சூடான காற்று இந்த குளிரையே நீக்குது. ஹீரோ சொல்கிறத கேட்ட லீடரும் ஏன்டா முட்டாள், அந்த பணத்தை சம்பாதிக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? சரி விடு, அதை நான் கூட சீக்கிரம் சம்பாரிச்சிருவேன் அப்படின்னு நினச்சி பார்க்குறான். கிளான் லீடர் உண்மையிலே நீங்கள் நல்லவராக தான் இருக்கீங்க, இது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் பண்ணுறதுக்கு நான் தர பரிசாக நினச்சி இதை எடுத்துக்கங்க, அதை சுமையாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் ரொம்ப நல்லவர், அதோட ரொம்ப தைரியசாலியாகவும் இருக்கீங்க. இது நான் உங்கள் நாங்கூன் ஃபேமிலிக்கு தரேன், நன்கொடையாக நினச்சிட்டு செய்யுங்க அப்படின்னது ஹீரோ ஒன்று என்ன ஆரம்பிக்கிறான். 1 2 16 17 நின்றுட்டு இருக்கான். அதை பார்த்து அப்புறம் என்னடா பண்ணுறான்னு பார்க்குறேன். எங்களோட என்ன உனக்கு இப்போ என்ன வேணும்? நீங்கள் இப்போ அதுக்கு தயாராகலையா? இல்லை நான் இப்போ இது என்றதெல்லாம் மும்முரமாக இருக்கேன். இவனை வெட்டணும், ரொம்ப மோசமாக வெட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெள்ளியெல்லாம் பொறுமையாக எண்ணிக்கலாம், முதல்ல போய் பேண்டிட்டை பிடிக்கலாம். சரி நான் இதை முழு மனசில் பண்ணுறேன், நான் இப்போ போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹீரோ ரெடி பண்ண கிளம்புறான். அந்த சீன் அதோட கட் பண்ணி அடுத்த நாள் எல்லாம் கிளம்புறதான் கட்டுறாங்க. கிளான் லீடர் பேண்டிட் கேவ் எங்கே இருக்குது, அது போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் அரை நாளாக. நான் ரொம்ப நேரமாக இந்த கேரேஜ்லேயே இருக்கேன், இதை கொஞ்சம் முன்னாடியே சொல்லிடக்கூடாது. அப்படி ஹீரோ சொன்னதை கேட்டால் அவரும் இவன் உண்மையாலேயே நான் அவனை கொண்டுடலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. அவங்களுக்கு பிடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கூட காசு தரேன், அதனால் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கங்க. சரி இப்போ தான் கரெக்டாக இருக்குது, சரி போங்க அப்படின்னு ஹீரோ கதை சாத்திட்டு சொல்கிறான். அந்த நேரத்தில் அவரும் இவன் உண்மையாலே பேராசை அதிகம் தான், நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம், இங்கேட்டு கேரேஜில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஹீரோவும் அதை கேட்டு எழுந்திரிச்சு சரியான நேரம், எனக்கு ரொம்ப போர் அடிச்சது. அமைதியாக இருங்க, பேண்டிட் இருக்கலாம், அதனால் கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கங்க. என்ன சொல்கிறீங்க உண்மையாவா அப்படின்னு ஹீரோ சுற்றி பார்க்குறான். அப்படி ஹீரோ வரத 2 பேர் மலையிலேட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி நடந்த இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. இதை வாங்க மற்றவங்கள்ட்ட போய் சொல்லணும் அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அந்த நேரத்தில் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் தருது, இருந்தாலும் ஹலோ அப்படின்ட்டு மரத்து மேலே உட்காந்துருக்கான். அவனை பார்த்து இவனும் யார் ராணி அப்படின்னு கேட்குறானுவோ. அப்படி அவன் கேட்கறதோட இந்த எபிசோட் முடியுது காய்ஸ். கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் வீடியோ ரெகுலராக வரும், அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.